எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் சார், பேஷன்ஸ் சார், பிரமிளா மேடம் இங்கே இன்னைக்கு வந்ததுக்கு, பேஷன்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு. ஆக்சுவலி இது என்ன கான்செப்ட்ங்கிறது நிறைய பேருக்கு புரியாது. ஏன்னா கேன்சர் சப்போர்ட் குரூப்புங்கிறது, ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு பழகிட்டோம், எல்லா ப்ராப்ளம்ஸும் ஃபேஸ் பண்ணி பழகிட்டோம். ஸோ இதுக்கு ஒரு சப்போர்ட் குரூப்பா தேவையா அப்படிங்கிறதா நம்ம ஒரு கான்செப்ட். ஆனால் அப்ராட்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஒருத்தங்களுக்கு வந்து இன்னொருத்தங்க தான் ஆதரவா இருக்க முடியும். நான் வந்து நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்றதை விட சரியானவங்க ஒரு வந்து நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன், இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்றது தான் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய குவரிஸ் டவுட்ஸ் என்கிட்ட கேட்க முடியாது. இல்லை அப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசலாம் முடியாது, நம்மள மாதிரி ஃப்ரீக்வெண்டா பேச முடியாது. ஸோ அதனால இது ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் அங்கே. பட் நாங்கள் என்ன நினைச்சோம்னா இங்கேயும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், தேவை இருக்கோ இல்லையோ இன்ட்ரடியூஸ் பண்ணாதானே தெரியும். அது வந்து யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கூட நல்ல விஷயம் தான். ஸோ அதனால இந்த ஒரு ஃபோரம் ஒரு பிளாட்ஃபார்மா இது கிரியேட் பண்ணோம். இன்னைக்கு எக்ஸ்பர்ட் டாக்குங்கிறது வந்து ஒரு ஸ்பேஸ் ஃபில்லர் தான். ஆக்சுவலி நான் எதை பத்தி பேச போறேன்னா ஜெனடிக்ஸ் இன் கேன்சர். இப்போ ஜெனடிக்ஸ்னா என்ன, இதுவே வந்து இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு. போது ஜெனடிக்ஸ் என்ன, டிஎன்ஏல எப்படி கேன்சர் வருது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரினால எப்படி கேன்சர் வரும், யாருக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் கேன்சர் வரும் அப்படின்னு. ஸோ ஜெனடிக்ஸ்ங்கிறது வந்து இந்த பில்டிங் பிளான் மாதிரி, நம்ம உடம்புக்கு ஒரு பிளான், அதான் ஜெனடிக்ஸ். ஸோ அந்த பிளான் ஒழுங்கா இருந்து அந்த பிளானை வந்து ஸ்ட்ரக்சரா பேப்பர்ல இருக்கிறது ஸ்ட்ரக்சரா வர்றது தான் நம்மளோட பாடி. இதுல எங்கேயாவது ஒரு எரர் வந்துச்சு அப்படின்னா ஒரு அப்நார்மாலிட்டி, நம்ம பிளான் பண்ணாத ஒரு விஷயம் வந்து ஜெனடிக்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில வந்திருக்கு அப்படின்னா இட் வில் ஃபார்ம் அ கேன்சர். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்ல வந்து நிறைய விஷயங்கள் தப்பா போகலாம். ஏன்னா நம்ம பாடியில வந்து ஒரு செல் வந்து பல கோடி செல்லா மாறுது. ஆரம்பிக்கிற ஒரு எம்பிரியோ வந்து ஒரு பல கோடி செல்லா மாறுது. இந்த ஃபேஸ்ல பல தடவை டிவைட் ஆகுது, பல தடவை டூப்ளிகேட் ஆகுது. டூப்ளிகேட் ஆகும் போது ஒரு ஒரு தடவையும் அது பர்ஃபெக்டா டூப்ளிகேட் ஆகும். ஆகல அப்படின்னா அந்த செல் அழிஞ்சு போயிடும். ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. ஒண்ணு அந்த டூப்ளிகேஷன் ப்ராப்பரா ஆகும், அந்த டூப்ளிகேஷனை மானிட்டர் பண்றவங்க ப்ராப்பரா இருக்கும். இங்க யாராவது தப்பா போனா அந்த ஒரு ஜெனட்டிக் எரர் வரும். ஜெனட்டிக் எரர் வந்துச்சுன்னா அது கேன்சரா மாறும். ஸோ இந்த ஜெனட்டிக் எல்லா கேன்சருக்கும் ஒரு ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கு. ஸோ அது வந்து பை பர்த்தா இருக்கலாம், இல்ல ஃப்ரம் தி அட்மாஸ்பியரா இருக்கலாம். நம்ம எடுக்கிற சாப்பாடுல இருந்து, தண்ணியில இருந்து, நம்ம ஸ்ட்ரெஸ், நம்ம ஹேபிட்ஸ், அடிக்ஷன்ஸ் எல்லாமே அது வந்து அந்த நம்ம டிஎன்ஏ வந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கு. சிகரெட் எப்படி காஸ் பண்ணுதுன்னா சிகரெட்ல இருக்க கெமிக்கல்ஸ் வந்து நம்ம டிஎன்ஏ அட்டாக் பண்ணுது, அந்த டிஎன்ஏல மிஸ்டேக்ஸை உருவாக்குது, அந்த மிஸ்டேக்ஸ்னால வருது கேன்சர். ஸோ எல்லாத்துக்குமே ஜெனட்டிக் பேசிஸ் இருக்கு. இந்த ஜெனட்டிக் பேசிஸ் ஆனா இன்னும் நம்ம வச்சுக்கணும்னா எல்லா கேன்சர்ஸும் ஜெனட்டிக்லி டிரான்ஸ்மிட் ஆகாது. 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்ல வர கேன்சர் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாது. யூஸ்வலா ஃபெமிலியல் கேன்சர்ஸ் எல்லாம் சீக்கிரம் வரும், ஏர்லியர் ஏஜ் குரூப்ஸ்ல வரும். ஸோ ஹூ ஷுட் கோ ஃபார் ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கவங்க ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் பண்ணணும். நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 4-5 பேருக்கு கேன்சர்ஸ் வந்துருக்கு, இல்லை நிறைய பேர் பிரஸ்ட் கேன்சரோட இருக்காங்க, பிரஸ்ட் ஓவிரியன் கேன்சரோட இருக்காங்க, இல்லை 40 வயசுக்கு முன்னாடி கேன்சர்ஸ் ஃபேமிலியில வருது அப்படின்னா they should definitely go for genetic screening. இது தவிர வந்து பர்சனல் சாய்ஸாகவும் we can go for genetic screening. ஏன் பர்சனல் சாய்ஸ்ங்கிறதுனா முன்னாடி நான் படிக்கும்போதெல்லாம் ஜெனட்டிக் ஸ்கிரீனிங் பண்ணணும்னா 1.5 லட்சம் 2 lakhs 3 lakhs எல்லாம் இருந்துச்சு காஸ்ட் ஆஃப் ஸ்கிரீனிங் ஃபார் கேன்சர். இப்போ இட் ஹஸ் கம் டவுன் சிக்னிஃபிகன்ட்லி. which is at least with ஒரு மிடில் கிளாஸோட ரீச்ல இருக்கு. 20,000 25,000ல வந்து யூ கேன் கெட் யுவர் மோஸ்ட் காமன் ஜீன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நாங்க வந்து ஆஃப்லைன் இப்போ எல்லா இடத்துலையும் போகும்போது இதை பத்தி பேசுறோம். எல்லா கேன்சரும் ஜெனட்டிக்கலி டிரான்ஸ்மிட்டபிளா இருக்காது. பட் நமக்கு அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கிறது பெட்டர். ஸோ இதுக்கு மேல நான் இங்க மொக்க போட்டு எல்லாரையும் போர் அடிக்க விரும்பல. ஸோ பேசிக்லி இதான் ஜெனட்டிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஜெனட்டிக்ஸ் வந்து இட்ஸ் அ ஃபியூச்சர். அதனால நம்ம ஸ்கிரீனிங்கும் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் லெவல்ல ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. எல்லாமே இப்போ அதை பேசிஸ்ல தான் நம்ம பார்க்கணும். ஆமா, நம்ம இந்த கேம்ப்ஸ்ல வந்து மந்த் ஆன் மந்த் இந்த கேம்ப்ஸ் பண்றோம். அதுல வந்து ஜெனட்டிக் பேக்கேஜஸ் வந்து நம்ம கன்செஷன்ல பண்ணலான்னு இருக்கோம். மார்னிங் ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஃபுல் 500 ஜீன் பேனல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் இட் தி மெசேஜ் ரீச்சஸ் அவுட் மோர். நிறைய பேர் இன்னும் பண்ணணும். அண்ட் இன்ஃபேக்ட் நாங்களே வந்து பண்றோம். அண்ட் ஸ்மார்ட் டெக் நம்ம எதுவும் இருக்கும்னு எதிர்பார்த்து இல்லை, இருக்கிறது தான் காட்ட போகுது. அதனால ஒன்றும் பெருசா டிசீஸ் புதுசா வரப்போகுது. இருந்துச்சு நமக்கு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இன்னும் அலர்ட்டா இருக்கலாம், அவேரா இருக்கலாம். ஜெனட்டிக்கோட இம்பாக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிஆர்சிஏ ஜீன் மியூட்டேஷன் இருக்கு அப்படின்னா 100% கேன்சர் வராது, பட் 80% ரிஸ்க் ஆஃப் கேன்சர். ஸோ அது வந்து நம்ம அதுக்கு அக்கார்டிங்லி நம்ம ஸ்கிரீனிங் ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கேன்சரை ட்ரீட் பண்றதுக்கான ஒரே வழி என்னன்னா அதை சீக்கிரம் கேட்ச் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லி ஸ்டேஜில் அதை கேட்ச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெட்டராக அதை ட்ரீட் பண்ண முடியும், 100% கியூர் பண்ண முடியும். ஸோ அதனால சஜஸ்ட் உங்கள் சர்க்கிள்ஸ்ல எல்லாருக்குமே நம்ம சஜஸ்ட் பண்ணுங்க. We should go for it. Thank you. Thank you very much, sir.